ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ காங்கிரஸில் ஒரு புது பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பில்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அன்சப்ஸ்கிரைப் ஆக்ட். அதாவது இந்த நிறைய நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துருவோம். ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து ஒரு கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருவோம். ஆனால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து பாடுபட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து பிஸ்னஸஸ் வந்து ஒரு ஷேடியான ஒரு மாடல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த அன்சப்ஸ்கிரைப் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ புதுசாக வந்து பில்லு கிடையாது, இது வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னணி என்ன, இது வந்துச்சுன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கும், இந்த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் இது பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போய் பண்ணி பாருங்களேன். நீங்கள் போங்க, நீங்கள் வந்து அமேசான் வெப் பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் அமேசான் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் சான்ஸே இல்லை, பண்ண முடியாது. நான் வந்து எவ்வளோ வேணால் பெட்டு கட்டுறேன். நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெருசாக ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக இப்போ வந்து சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏஐலாம் இருக்குது, அது வந்து மேபி சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் சாட் ஜிபிடி இல்லாத காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ எங்கே போனாலும் சரி, நீங்கள் அக்கௌண்ட் பேஜ் செட்டிங்ஸ் அதுன்னு எல்லாத்துலேயும் போனீங்கனாலும் உங்களால் அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்குறதே பெரிய விஷயம். சரி, நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் எப்படி நான் டெலீட் பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க இதில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் போய் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் தனியாக பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஒரு ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அந்த நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் இது வைப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த செட்டப் இருக்கும். அமேசான் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா முக்கால்வாசி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ உங்களால் டக்குன்னு டெலீட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செட்டப் எல்லாமே வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே சைன்அப் பண்ணுறதுக்கு வந்து சும்மா 4 கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக சைன்அப் பண்ணிடலாம். ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய நைட்மேர் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில பிஸ்னஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரத்தில் வந்து 2 கிளிக் பண்ணாலே உங்களால் வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து அதை வெளியே வரதுக்கு ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணணும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அது பாட்டு வந்து வெயிட்டிங் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு போயிடுவோம். டக்குன்னு பார்த்தா மறந்துடுவோம். உடனே வந்து நம்ம இருக்கிற பிஸி ஷெடியூலில் ஒரு வாரம் கழிச்சு ஞாபகம் வரும். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது ரெனியூ ஆகிருக்கும். திருப்பி நம்ம ஃபோன் பண்ணி வந்து கேட்டால் அவங்க வந்து இது அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னாலே அப்படியாங்க நீங்கள் வந்து நம்பர் 8 ப்ரெஸ் பண்ண பதிலாக நீங்கள் வந்து 8 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து ஏதோ குழப்பற மாதிரி சொல்லி இப்படி மாற்றுற அங்கே மாற்றி இங்கே மாற்றி சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் அப்படியே அந்த கரெக்டான எக்ஸிக்யூட்டிவ் தேடி கண்டுபிடிச்சிங்கனாலும் அவர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது இப்போ ஏன் கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு டேர்மே இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் வெளியே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டிசைனே வந்து அந்த மாதிரி வந்து இன்டென்ஷனலாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்ட்ரோவிலே சொன்ன மாதிரி இது வந்து புதுசாக இப்போ வந்து வந்த பில்லு கிடையாது, இது வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் சார் இதுக்கு முன்னாடியே ஒரு எபிசோடு வந்து போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இங்கே இருக்க FTC ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி வந்து ஈஸியாக கிளிக் டு கேன்சல் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அவங்க வந்து ஒரு ரூலை கொண்டு வந்து அதை என்ஆக்டும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே இங்கே இருக்கிற நிறைய இந்த இதனால் வந்து பாதிப்படைகிற கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, பின்னாடி என்ன சதி பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு கோர்ட்டில் போய் கேஸை போட்டு ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா இல்லை இது வந்து சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு அந்த ரூலை வந்து வெக்கேட் பண்ணிட்டார். இல்லை நீங்கள் வந்து முறைப்படி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் முறைப்படி செய்யணுமையா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி வந்து ட்ரேட் கமிஷன் வழியெல்லாம் போக தேவையில்ல, நம்ம வந்து டைரெக்டாக காங்கிரஸ் வழியாகவே லாவா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஜனவரி மாதத்தில் இந்த பில்லை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி இது பாஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பைபார்ட்டிசன் சப்போர்ட் வந்து இருக்குது. சரி, இந்த கம்பெனிஸ்லாம் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம இந்த ஊரில் வந்து மௌனம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இப்போ வந்து ஒரு 7 டே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அந்த ஃப்ரீ ட்ரையலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ரோல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் சார் நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து என்னை வந்து என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஓகே வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் பாட்டு வந்து ஒரு 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சார்ஜ் பண்ணிவிடுவோம்
பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் கிளியரான ஒரு வேர்டிங்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து எஸ் இது நீங்கள் என்ன என்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியணும். அந்த என்ன ஆக போகுது, எவ்வளோ சார்ஜ் ஆகும், இதெல்லாமே வந்து அப்ஃப்ரண்ட்டாக அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே கிளியராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அந்த வெப்பேஜில் வந்து அந்த கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. சரி, அதுதான் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணுறாங்களே, இதுக்கு தேவையில்லாமல் ஒரு லா கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து ஓகே. ஆனால் ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அந்த சிஸ்டமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் காலில் வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ணாலே வந்து உங்களால் வந்து என்ரோல் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் திருப்பி அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம்லாம் ஒரு லெட்டர் எழுதி, அதுவும் 14 நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இமெயிலாக அனுப்ப முடியாது, இல்லை வெப்சைட்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து லெட்டரை எழுதி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அது வந்து மெயில் பண்ணணும். அது அவங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு போகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு அவங்க திருப்பி கன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பையின் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக 30 டேஸ்க்கு முன்னாடியே இதை மெயில் பண்ணணும் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயில் பண்ணிவிடுவோம். அது வந்து அங்கே போச்சா, இல்லை வந்து நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது தப்பாக வந்து நம்ம எழுதிட்டு அது வேற எங்கேயும் போய் மாட்டிக்கிச்சா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லலாம், இல்லை வந்து இது தப்பாக இருக்குன்னா ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த டைம் பீரியடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு 100 பேர் கேன்சல் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 20-30 பேருக்காவது இது வந்து கரெக்டான டைமில் அவங்க சப்மிட் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ரெனியூ ஆகிடும். ரெனியூ பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இது வந்து ஒன்ஸ் ரெனியூ ஆகிடுச்சுன்னா எங்களால் வந்து திருப்பி கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் ஏற்கனவே வந்து அவங்க 6 மாதமாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தா அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கே வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து மெயில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிலே ஆகிட்டு அது வந்து ரெனியூ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, 6 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்றவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, யூஸ் ஆகாத சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சில கஷ்டமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம வந்து அக்ரி பண்ணுறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து காசு வேஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணால் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். வேர்டிங்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். அதாவது நம்ம அந்த பேரில் சொன்ன மாதிரி கிளிக் டு கேன்சல், ஒரு கிளிக் பண்ணால் கேன்சல்ப்பா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த பில்லோட ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கருத்து கணிப்புப்படி ஒரு அமெரிக்கன் ஹவுஸ் ஹோல்டு வந்து வருஷத்துக்கு $120 $200 வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு பில்லு கொண்டு வந்தால் வந்து எல்லாமே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பில்லுக்கு மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 2 அயல் சைடில் இருக்கவங்களும் வந்து இதுக்கு ஓவர்வெல்மிங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் பாஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் அமேசான்லேயும் வந்து டேரெக்டாக வந்து ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து கிளிக் டு கேன்சல், உடனே கேன்சல் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டே வந்து நான் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுதா தெரியல, பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.